ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விழாக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டு அவ்வளவு வெரைட்டீஸோட ரெடி பண்ணியிருக்கேன். வெரைட்டி டிஃபனா ஒண்ணு ஹோட்டல்லயோ அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வீட்லயோ தான் நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டுமேன்னு சொல்லி, அது எல்லாத்தையும் வீட்லயே ரெடி பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தாங்க. எல்லாருக்குமே எல்லா விதத்திலயும் ஏதாவது ஒரு ஆசை வரும். சில நேரம் வீட்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாரி செஞ்சு குடுக்கணுங்கிற எண்ணமும் வரும். ஸோ நம்ம சமையல சாப்பிட்டு அவங்க பாராட்டுறப்ப நம்மளுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கும். ஸோ மத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம சமையல ரசிக்கணுங்க. அப்பதான் சமையலும் கொஞ்சமாவது நல்லா வரும். நம்ம வெறுப்போட செஞ்சோம்னா, இது வராது, அது வராதுன்னு செஞ்சோம்னா, கண்டிப்பா அது வரவே வராது. ஸோ கொஞ்சம் விருப்பத்தோட, ரொம்ப ஆர்வத்தோட நம்ம செஞ்சோம்னா, கண்டிப்பா நம்ம செய்ற சாப்பாடெல்லாம் நல்லா வரும். ஸோ நானும் அந்த மாரி தான் செஞ்சுட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல்லா வெரைட்டியா டிஃபன் செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொங்கல், இட்லி, பொடி தோசை, நெய் தோசை, அப்புறம் சப்பாத்தி, சோலாபூரி. சப்பாத்தி, சோலாபூரிக்கு சன்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பொங்கல், இட்லி, தோசைக்கு சட்னி, சாம்பார், அப்புறம் பூண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, சன்னா மசாலா தான் ரெடி ஆயிட்டு இருக்குது. இது சுகர் போட்டு செய்கிறப்ப அந்த பட்டர் சன்னா மசாலா ரொம்பவே ஸ்வீட் அண்டு காரமாகவும் இருக்கும். பட்டரை லாஸ்ட்டா நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இருக்கும், உண்மையிலேயே செம டேஸ்ட்டாக இருக்கும். சோலாபூரிக்கு நல்ல காம்பினேஷனுங்க. இது இங்கே கேசரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்வீட் இல்லாமல் எப்படி, இவ்வளோ வெரைட்டி டிஃபன் செஞ்சுட்டு அதில் ஸ்வீட் இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு கொஞ்சமாக கேசரி தான். இது எல்லாமே நான் அளவளவாக தாங்க செஞ்சுருக்கிறேன். ஒரு இட்லி, ஒரு தோசை, ஒரு சப்பாத்தி, ஒரு சோலாபூரி, கொஞ்சமாக பொங்கல், அப்புறம் கொஞ்சம் கேசரி சாப்பிட்றப்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃபன் செஞ்ச ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே பிடிச்சி, ரொம்பவே விரும்பி நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறேன். லீவு கிடைக்கிறப்ப தாங்க இந்த மாதிரி சுட சுட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ அவங்க சாப்பிட்றப்ப நம்மளே அறியாமல் நம்மளால் இவ்வளோ செய்ய முடிஞ்சிச்சா அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு நம்ம அவங்களுக்கு பரிமாறவும், ஏதோ நம்மளால் டெய்லி சமையலில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வெரைட்டியாக இல்லைனா கூட நம்மளுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் டேஸ்ட் ரைஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தாலே வீட்டில் இருக்கவங்க உண்மையிலே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்குமே ஒரு நல்ல சாப்பாடை செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெய் தோசையும் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை அவ்வளோதான், இலையில வச்சு பரிமாறலாம். பார்க்கவே ரொம்ப ஒரு யம்மியான ஒரு டிஃபனாக தான் இருக்குது. அடுத்து அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ நீங்களும் என்னைக்காவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பிடிச்ச விஷயத்த ரொம்ப பிடிச்சி பண்ணுறப்ப அதோட ஃபீலே வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி வேறு லெவல் ஃபீலில் தான் இன்றைக்கி டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. என்னோட இந்த மினி டிஃபன் ரெசிபீஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.